எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அப்டேட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். அதை தொடர்ந்து சில முக்கியமான கேள்விகள் இருக்குங்க, அதெல்லாம் பார்ப்போம். ஹீரோ மோட்டர் கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோடைய எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 117% ஏறி இருக்கு. அதாவது அக்டோபர்ல மட்டுமே 15,934 வண்டி வித்துருக்குறாங்க விடா இவி. ஸோ இது வந்து நல்ல நம்பர்ஸ்ங்க ஹீரோ மோட்டர் கிராப்க்கு. மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 24% ஏறி இருக்குங்க. அதாவது 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 1,00,000 இவிஸ் வித்துருவாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 86,084 வண்டி வித்துருக்குறாங்க அக்டோபர் 2025 வரைக்கும். அடுத்து டிட்டகிரா ரயில் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு ஒரு 2,481 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்குங்க. எங்க இருந்துன்னா மும்பை மெட்ரோ, அதாவது MMRDA இருந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த ஆர்டரோட வேலை என்ன அப்படின்னா டிசைன், மேனுஃபேக்சர், சப்ளை, கமிஷனிங், மெயின்டெனன்ஸ் வரைக்கும் டிட்டகிரா ரயில் சிஸ்டம்ஸ் பண்ணி கொடுப்பாங்க மும்பை மெட்ரோல. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ரீசெண்டா ப்ரீமியம் பிராண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது எபிக் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரீமியம் பிராண்டு கீழே நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஒரு 1000 கீஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அண்டர் டெவலப்மெண்ட்ல 2 ப்ராஜெக்ட் இருக்குங்க இந்த எபிக் கலெக்ஷன்ஸ்ல. ஒன்று வந்து பூரி, இன்னொன்று வந்து திருப்பதியில. பூரியை பொறுத்த வரைக்கும் 180 கீஸ் ஆட் ஆகும். தென் திருப்பதி எடுத்துக்கிட்டோம்னா 201 கீஸ் ஆட் ஆகுங்க. இது ரெண்டுமே வந்து லான்ச் பண்றதுக்கு இன்னொரு 2 வருஷம் ஆகும். ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 207 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. இதுல 146 வந்து ஆப்ரேஷனல், 61 வந்து பைப் லைன்ல இருக்கு. ஸோ கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, 2030க்குள்ள எங்கள்கிட்ட ஆப்ரேஷனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 220 ஹோட்டல்ஸ் இருக்கும், 20,000 கீஸ் வந்து இருக்கும் 2030ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு கம்பெனி ஓன்ட் மேனேஜ்டு இந்த ரேஷியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 33% ஓன் பண்றாங்க, தென் 67% அண்டர் மேனேஜ்மெண்ட், ஐடிசியோட மேனேஜ்மெண்ட் கீழே இருக்கு. அடுத்து வருண் பீவரேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே அவங்க இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்ல பெப்சி கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. ஸோ இப்போ 2 பேரும் என்ன பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஹார்ட் ட்ரிங்க்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு, செல் பண்றதுக்கு நம்ம பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹார்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ்ங்க. இந்தியாவில் அதாவது லோ ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் செக்மெண்ட் சைடு போலாமா, அதுல நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க 2 பேரும். அடுத்து வோடஃபோன் ஐடியா நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா யூஎஸ் பேஸ்டு பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம் TGH டில்மன் குளோபல் ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு $4 பில்லியன் வரைக்கும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 35,000 இருந்து 52,500 கோடி வரைக்கும் நாங்கள் வோடஃபோன் ஐடியால முதலீடு பண்றதுக்கு தயாரா இருக்கோம். எந்த சூழ்நிலையில அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான உதவி அப்படின்னா வோடஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஏஜிஆர் டியூஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இந்த லயபிலிட்டிஸ் எல்லாம் வந்து அப்படியே தள்ளுபடி பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக கவர்மெண்ட் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பேக்கேஜ் ஃபார் ஆல் த லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கேஜை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நாங்க முதலீடு பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதலீடு அதாவது TGL உள்ள வந்து வோடஃபோன் ஐடியா முதலீடு பண்ணாங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸே மாறக்கூடிய சூழல் கூட வரலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வோடஃபோன் ஐடியாவுடைய லயபிலிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அதை கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எங்களுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பேக்கேஜா கொடுங்க, நாங்க முதலீடு பண்றதை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னு டில்மேன் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் மாசத்துல பயங்கரமா அடி வாங்கியிருக்குங்க. அக்ராஸ் த செக்மெண்ட் அடி வாங்கியிருக்குங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஜெம்ஸ், பேர்ல்ஸ், தென் ப்ரீஷியஸ் ஜுவல்லரிஸ் இதெல்லாம் வந்து பயங்கரமா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் யூஎஸ்க்கு. ஸோ எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேர்ல்ஸ், ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் 76.7% விழுந்திருக்கு. ப்ரீஷியஸ் மெட்டல் ஜுவல்லரி ஒரு 71% இறங்கியிருக்குங்க. காட்டன், ஃபேப்ரிக்ஸ் அண்ட் மேடப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 36.2% விழுந்திருக்கு. தென் மரைன் ப்ராடக்ட்ஸ் ஒரு 26.9% எக்ஸ்போர்ட் அடி வாங்கியிருக்கு. தென் இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸ் ஃபார் டைரிஸ் ஒரு 28% அடி வாங்கியிருக்கு. ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் 25% அடி வாங்கியிருக்கு. ட்ரக் ஃபார்முலேஷன்ஸ் 16.4% அடி வாங்கியிருக்குங்க எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது செப்டம்பரை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் 5 months அதாவது மேல இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா GTRI என்ன சொல்றாங்க, எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் அப்படின்றது 37.5% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க, ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப், அதாவது 50% டேரிஃப். ஸோ எக்ஸ்போர்ட் பயங்கரமா அடி வாங்குது. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய ப்ரமோட்டர்ஸ், அதாவது இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 60% ஸ்டேக் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸும்
இன்வெஸ்ட்கோவும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க 60-40 அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் பண்றதுக்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் ஜாயிண்ட் வெஞ்சரை பொறுத்த வரைக்கும் IndusInd இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ்க்கு கீழே IndusInd பேங்க் இருக்கு இல்லையா? ஸோ IndusInd பேங்க்கு ஸ்ட்ராங்கான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குங்க. கிட்டத்தட்ட 11,000 டச் பாயிண்ட்ஸ் இருக்கு. தென் இன்வெஸ்ட்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃபரிங் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ரன் பண்ண போறாங்க. IndusInd இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸினுடைய சேர்மன் அசோகா பி ஹிந்துஜா அவர்கள் என்ன சொல்றாங்க, 2030க்குள்ள குளோபல் BFSI பவர் ஹவுஸா இருப்போம் நாங்க அப்படின்னு ஒரு கான்பிடென்டான வேர்ட்ஸ் கொடுத்திருக்காரு. அடுத்து மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டோம்னா மின்ட்ல இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதாவது மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. பட் ரெக்கவரி அப்படின்னு சொன்னா அன்இவனா இருக்கு ரெக்கவரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெக்கவரி என்ன ஃபேஸ்ல இருக்கு அப்படின்னா, குழந்தை தவழ்ந்துட்டு இருக்கிற குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அது என்ன ஃபேஸ்ல நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றது புரியும் இல்லையா. ஸோ பேபி நடக்கிற வேகத்துல அது ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. அதனால இன்னும் லாங் வே டு கோ அப்படின்னு சொல்றாங்க மைக்ரோ ஃபினான்ஸ் ரெக்கவரியை பொறுத்த வரைக்கும். ஒரு சில மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து செக்யூர் லோன் சைடும் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்றதுக்காக. ஸோ நம்ம நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல முதலீடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் உடைய MD CEO சுகுமாரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் அட்வான்சஸ் நாங்க வந்து 14 to 15% க்ரோ ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். தென் டெபாசிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 12 to 13% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கம்பெனியோட பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 600 பிரான்ச்சஸ் இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் H1 ஃபினான்ஷியல் 26ல ஒரு 23 பிரான்ச்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் H2 ஃபினான்ஷியல் 26ல நெக்ஸ்ட் 6 monthsல நாங்க ஒரு 36 நியூ பிரான்ச்சஸ் ஓபன் பண்றதுக்காக திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சுகுமாரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 40 ரூபாய் விலை ஏறி இருக்குங்க. 11,350ல இருக்கு. அடுத்து சுசுகி மோட்டார் சைக்கிள்ஸ் இந்தியாவுடைய அக்டோபர் சேல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தோம்னா 8% ஏறி இருக்குங்க. டோட்டல் சேல்ஸ் 1,29,266 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல பார்த்தோம்னா ஒரு 5% ஏறி இருக்குங்க சேல்ஸ். அதே மாதிரி ஹோண்டா கார்ஸ் உடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்துருக்குங்க. அக்டோபர் 2025ல டோட்டல் சேல்ஸ் வந்து ஒரு 15.3% ஏறி இருக்கு இந்தியாவில். தென் டொயோட்டா நிறுவனத்தினுடைய சப்சிடரி இந்தியாவில் டொயோட்டா கிர்லாஸ்கர் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் சேல்ஸ் வந்து ஒரு 39% ஏறி இருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. அடுத்து மஹேந்திரா ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் தென் SML மஹேந்திரா இவங்களுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபரை பொறுத்த வரைக்கும் 14% சேல்ஸ் ஏறி இருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அக்டோபர் 2024 கம்பேர் பண்றப்ப 25ல. இதுவே செப்டம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 8% பக்கமா சேல்ஸ் அடி வாங்கியிருந்தது. ஸோ அக்டோபர்ல சேல்ஸ் காட்டினதுக்கு முக்கியமான காரணம் GST ரிடக்ஷனுங்க. 28%ல இருந்து 18% கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாம் குறைச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. அடுத்து CDSL உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 13.6% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ 1% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, 65 times earnings பக்கமா இருக்கும். குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ஒரு 37% ஏறி இருக்கும். CDSL பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான பிசினஸ்ங்க. இவ்வளவு வேல்யூவேஷன்ஸ் கொடுத்ததுக்கு அவங்க ரிசல்ட்ஸ் காட்டல அந்த அளவுக்கு. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் சரிஞ்சிருக்குங்க. 87.77 இந்திய ரூபாயா இருந்தது நான் காலையில பார்த்தப்போ. அடுத்து பாண்ட் முதலீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. அப்ஸ்டாக்ஸ்ல கோசமட்டம் ஃபினான்ஸ் உடைய பாண்டு விசிபிளா இருக்கு. ரேட்டிங் வந்து A ரேட்டிங் தான். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனி தான். நான் ஏற்கனவே கோசமட்டம் ஃபினான்ஸ் பாண்டை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது போக கோல்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. ஸோ அந்த நம்பிக்கையில தான் நான் மறுபடியும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கூப்பன் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 10%ங்க. மந்த்லி நமக்கு வேணும் அப்படின்னா 60 monthsக்கு அப்ளை பண்ணலாம் 10% கூப்பன் ரேட்டுக்கு. தென் 36 monthsக்கும் அப்ளை பண்ணலாம் 9.5%. இது போக கியூமுலேட்டிவும் இருக்கு. மேக்ஸிமம் 10.41% வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் பார்க்கலாம். க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா November 13th. அடுத்து இந்த புரோக்கரேஜ் நிறுவனங்களான க்ரோ, ஜீரோதா இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்து க்ரோ IPO வரப்போகுது இல்லையா. IPOட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு 35 times earnings இருக்கிற மாதிரி தெரியுதுங்க க்ரோவை பொறுத்த வரைக்கும். ஜீரோதாவோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜீரோதா ஃபினான்ஷியல் 25ல ப்ராஃபிட்ஸ் வந்து ஒரு 4,200 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. க்ரோ வந்து ஒரு 1,824 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோதால 8.1 million யூசர்ஸ் இருக்கிறாங்க. க்ரோல ஆக்டிவ் யூசர்ஸ் 12.6 million இருக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரோல தாங்க அதிகம். ஸோ ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல
ஜீரோ தான் 10% ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. க்ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 25 to 30% ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யூசர் growth அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 5% ஜீரோதால விழுந்திருக்குங்க. தென் 30 to 40% யூசர் growth வந்து ஏறி இருக்கு க்ரோவை பொறுத்த வரைக்கும். ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 to 20% வந்து விழுந்திருக்கு ஜீரோதாக்கு. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25ல, க்ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 கம்பேர் பண்றப்ப 25ல ஒரு 30 to 40% ரெவன்யூ ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோதாக்கு தாங்க அதிகம். 1200 இருந்து 1400 இருக்கு ஒரு வருஷத்துக்கு. இதுவே க்ரோக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 450 இருந்து 600 அந்த ரேஞ்சில் இருக்கு. பெரும்பாலும் நான் புரோக்கரேஜ் நிறுவனங்கள், ஏஎம்சி போன்ற பங்குகளை பார்க்கறது இல்லைங்க. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு கிடைச்சது, அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து இண்டஸ்இண்ட் பேங்குடைய PE ஏன் சார் நெகட்டிவ்ல காட்டுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னா லாஸ்ட் 12 monthsல கம்பெனி லாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தங்க. கம்பெனியோட வரவை கம்பேர் பண்றப்ப செலவு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் EPS அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். PE இல்ல அப்படின்னு தாங்க அர்த்தம். அடுத்து ஐசிஐசிஐ பேங்க் தென் HDFC பேங்குடைய கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்கறாங்க. எல்லாமே வந்து காஸ்ட்லி தாங்க. அந்த சைடு நம்ம போக முடியாது. அந்த பஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டோம். நீண்ட ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம விட்டுட்டோம். அடுத்து ஒரு சில நண்பர்கள் வந்து நான் இவ்வளோ ஸ்டாக்கை வந்து இவ்வளோ லேக்ஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் சார், நீங்க சொன்னபடி நான் இதை கன்சிடர் பண்ணேன் அதை கன்சிடர் பண்ணேன் அப்படின்லாம் எழுதிட்டுருக்கீங்க. நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்றவங்க, நம்மளை கிராஸ் பண்ணி போறவங்க லாஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல நான் தெளிவா இருக்கேன். அவ்வளவுதான் என்னுடைய நோக்கம். ஸோ பர்சனலா எவ்வளவு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க, என்னென்னலாம் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க, தென் நீங்க சொன்னதுனால அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படிலாம் தயவு செய்து எழுதாதீங்க. கொடுக்குற ஹிண்ட்டை எடுத்துக்கோங்க. லாஸ் வேணாம் நமக்கு. அடுத்து என்சிசி லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. என்சிசி லிமிடெட் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. அடுத்து சிஎம்எஸ் இன்ஃபோ அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்குங்க லாஸ்ட் ரீசென்ட் குவார்டர்ஸ்ல, லாஸ்ட் 2 or 3 yearsல. அதனால அது 52 week லோக்கு பக்கமா இருக்கு. 16 times earnings. இன்னும் சில காலம் நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கும். அடுத்து என்பி ட்ரேட் அண்ட் ஃபைனான்ஸ், தென் வில்கர் ட்ரக் அண்ட் ஃபார்மா, இந்த மாதிரி நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நோ தாங்க. பென்னி ஸ்டாக்ஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில நான் ரிஸ்கா தான் பார்ப்பேன். என்னுடைய ஸ்ட்ராட்டஜி பெரும்பாலும் லார்ஜ் கேப், டெட் ஃப்ரீ பிசினஸ், க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ், தென் ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டரா இருக்கணும். இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் நான் பக்கத்து போறதே இல்லை, அதை பத்தி நான் பேசுறதும் இல்லை. அடுத்து எல்என்டி பத்தி எழுதியிருக்காங்க. எல்என்டி லார்ஜ் கேப், தென் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்லாம் சொல்றீங்க. அதுக்கு டெட் டு எக்விட்டி அதிகமா இருக்கு, 1.3 பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கடன் வந்து இருக்குங்க, தென் சைக்கிளிக் நேச்சரா இருக்கும். எல்என்டில அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு 2 ஐடி சர்வீஸ் கம்பெனில அவங்க ஒரு 60% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. அது போக நிறைய வருமானம் அவங்களுக்கு இருக்குங்க. அதனால கடனை பத்தி கவலைப்பட தேவையில்லை என்னுடைய பார்வையில. அதனாலதான் நான் எல்என்டியை டிஸ்கஸ் பண்றப்ப கடன் அதிகமா இருக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்றது இல்ல. இப்போ ஒரு வேலை எல்என்டிக்கு வந்து டெட் டு equity 0.2 0.3 இல்ல 0.5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது 33 or 32 times earningsலயே இருக்காதுங்க. அது இன்னும் எக்கச்சக்கமா அதிகமான லெவல்ல தான் இருக்கும். அடுத்து கர்நாடகா பேங்க் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு. நான் வந்து 270ல என்டர் ஆனேன் சார், அது தொடர்ந்து இறங்கி வந்துட்டே இருந்தது, என்னோட ஆவரேஜ் வந்து 225 இருக்கு, இப்ப நான் வந்து கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. நம்ம எப்பொழுதுமே லாஸ்ட்ல கொடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது உங்களுடைய முடிவு தான். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்றது நமக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா 5-10 கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்கா நீங்க வந்து ஷேர் பிரைஸ், ஆவரேஜ் ஷேர் பிரைஸை குறைச்சு கீழே கொண்டு வந்துடலாம். நம்ம இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்நாடகா பேங்க் பயங்கரமா ரேலி ஆகிட்டு இருந்தது. 150, 200, 270, 80s வரைக்கும் போயிடுச்சுங்க. அந்த ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது ரேலி ஆனதுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்ல பிடிச்சோம் அப்படின்னா ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிஸ்கை நம்ம புரிஞ்சுக்கலாம். சார் கேட்ட கேள்வியில இருந்து 280, 270 அப்படின்றது ஒஸ்டான வேல்யூவேஷன் கிடையாதுங்க. நல்ல வேல்யூவேஷன் தான். புக் வேல்யூவே இப்ப 300 பக்கமா இருக்கு. இருந்தாலும் ரேலியான ஸ்டாக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த கேள்வி முக்கியமா எடுத்தேங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. 70sல இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 1.5 yearல இதை நாங்க 80s கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய இன்னும் கடன் கொடுப்பாங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இவ்வளவு நாளா நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பீங்க, நீங்க பொறுமை இழந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்து ஒரு 3 மாசம் 6 மாசத்துல அது மறுபடியும் பயங்கரமா மேல போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தவிர பண்ணாதீங்க, பொறுமையா இருக்கணும். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அடுத்து ஸ்டெரைட்ஸ் ஃபார்மாவுடைய ரிசல்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண தொடர்ந்து 2 நாளா மறந்துட்டேங்க. கம்பெனியோடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 82% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ வந்து ஒரு 4.62% ஏறி இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் டு equity 0.7 இருக்குங்க. இது ஒரு விஷயம்.
தென் ப்ரமோட்டர்ஸ் ஒரு 40% பக்கமாக ஷேர்ஸை பிளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நான் இந்த பக்கம் போறதில்ல. நல்ல ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. ஒரு ஸ்மால் கேப்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் காட்டினாலே பெர்சன்டேஜ் நிறையா தான் தெரியும். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஸ்டெரைல்ஸ் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 400 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கன்சிடர் பண்றது எப்படி அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. நம்ம வந்து டெட் ஃப்ரீ டாக்டர் ரெட்டியை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அது 17-18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 5500 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.